வணக்கங்க. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியில் இருக்க ஃபாரஸ்ட் சீட் சென்டர் வந்திருக்கோம். இந்த பில்டிங் தான் ஆஃபீஸ் இருக்குங்க. இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ உள்ளே போகலாம். நாம் நுழைஞ்சோன்னே கொஞ்சம் தூரத்துலேயே அங்கே ஒரு ஹால் இருக்குங்க. இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ன்றாங்க. நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்கிறது இங்கே தான். நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இங்கே தான் மீட்டிங் வைப்பாங்களாம். இந்த பில்டிங் கட்டப்பட்டது 1992ன்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாம். நம்ம அடுத்து பார்க்குறது விதை செயற்கை மையங்க. இங்கே தான் வந்து நாற்றுலாம் வந்து அவங்க வளர்க்குறாங்க. அப்படி பார்க்கலாம். எதிரிலேயே இந்த பில்டிங் வந்து விதை வந்து ரிசர்ச் பண்ணுற மையங்க அது எப்படி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதை சுத்திகரிப்பு மையங்க. இதுக்கு பக்கத்துலேயே பெரிய பெரிய மரங்களுக்குரிய நாற்றுகள் நிறைய இருக்குங்க. இந்த சென்டர் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இப்போது ஒருத்தர்கிட்ட இது பற்றின விவரங்களை கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே கேளுங்க. நம்ம சங்கர் இங்கே லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். இப்போ திருச்சி சீட் சென்டர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் பாளையம் திருச்சியில் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எல்லா வகையான சீட்ஸும் இங்கே இருக்கும். அந்த தமிழ்நாட்டில் 170 வகையான சீட்ஸும் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மர்ஸுக்கு நம்ம லேப் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ரேர் இண்டஸ்ட்ரி பீஸ் செடி கூட நம்ம எடுத்து கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம். அதே பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணி சீட்ஸ் வர சீட்ஸை நம்ம செக் பண்ணி தான் மொத்தம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இந்த ஒரு வருஷத்துக்கான சீட்ஸ் அது முளையிலனா அது ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க மாட்டோங்க. நாங்கள் அதை பேன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டுருவோம். இங்கே எல்லா வகையான சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டா கொரியர் கூட போடுவோம், இல்லை நேரில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வர சீட்ஸ்னால் எல்லாம் நார்மல் சீட்ஸ் எடுத்தால் இது உங்களுக்கு வராது. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் மரத்துலேருந்து எடுத்த சீட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வயபிலிட்டி உள்ள விதையாக முளைக்கும். உங்களுக்கு இது 20 வருஷம் 10 வருஷம் இது முளைக்காது, உங்களுக்கு தரம் இருக்காது உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம லேப் செக் பண்ணிவிட்டு விதை முளைந்ததுன்னா ஃபார்மர்ஸ் கொடுக்குவோம். மக்களுக்கு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் அந்த தரமான இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதை பந்து உருவாக்குற இடங்க. இது எப்படி உருவாக்கணும் அவங்கள்ட்டே கேட்கலாம். இது எதுக்குன்னா விவசாயிகளுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அதே நேரம் மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள் இருக்குங்களா, இந்த மவுண்டன் மலைகள் மேலே வந்து அதிகமாக ஆள் போக முடியாத இடங்கள்லாம் வந்து காடுகள் அழிஞ்சு விடாமல் இருக்கணுன்றதுக்காக பந்துகள் உருவாக்கி அங்கே போகிறவங்கள்ட்ட அவங்க கொண்டு போய் போடும்போது அது மூலிமா விதைகள் பட்டு செடி முளைக்கும், மரங்கள் வந்து வளர்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி பந்துகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. இது 2 வகையாக பண்ணுறாங்க. உருண்டையும் பண்ணுறாங்க, சதுரமும் பண்ணுறாங்க. இந்த உருண்டை இருக்கிறது ஓடி போயிருங்க, சதுரமாக இருக்கிறது அதே இடத்துல இருக்கும். இப்போ அந்த மெத்தட் பயன்படுத்துகிறாங்க. இந்த மெத்தட் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னார். இந்த பந்துக்குள்ளே என்ன சேர்த்துருக்கான்ற அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். பால் இது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டுருக்கோம். வெறும்பி காஸ்ட்டு, வெறும்பி கம்போஸ்டிங்கு, வேமு, போன்லாம் போட்டு நம்ம பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தூக்கி போடுறதுக்கு இது 2 வகை விதைப்பந்துகளையும் பார்த்தோங்க. இதையெல்லாம் பார்த்துட்டோங்க. இப்படியே வரலாம். இது பக்கத்துலேயே வந்து நிறைய நாற்றுக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டியான மரங்கள், நம்ம வனத்துறைக்கு சம்மந்தமான நிறைய மரங்கள் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதைகளை எந்த டெம்பரேச்சரில் உருவாக்கி செடி நாற்று எடுக்கிறாங்கன்றது பார்க்க போகிறாங்க. இப்போ அதை பார்க்கலாம். நம்ம பார்க்குறது பெருங்கொன்றி நாற்றுங்க. இது அத்தி வந்து விதை போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சீடாக பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீடு முளைச்சிருக்குதுங்க. இது மாதிரி நிறைய மரங்கள் வந்து குட்டி குட்டியாக நிறைய இருக்குங்க. இது வன விதைகள் பற்றிய தகவல் போடுங்க. இதில் வந்து ஒவ்வொரு செடியோட அந்த சயின்ஸ் பேர் இருக்குது. அது எத்தனை வருஷத்தில் முளைக்கும், அதை எப்படி விதை நிறுத்தி செய்யணும், இதெல்லாம் இருக்குங்க. விவசாயிகளுக்கு தேவையான எல்லா தகவலும் எல்லா போர்ட்லேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. விதை பந்து எப்படி தயாரிக்கிறது, விதை நேர்த்தி எப்படி செய்கிறது, எது விதைக்கு ஏற்ற மரங்கள், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம விதையை வந்து போடுறது, இது பந்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், இந்த தகவல் எல்லாம் தெளிவாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க விதை சேமிப்பு மையம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. விதை எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக பக்குவமாக பராமரிப்பு பண்ணுறாங்க. அப்படி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரிய பெரிய மரங்களோட விதைகளுங்க. ரோஸ்வுட்டோட விதையும் ரெட் சாண்டர்ஸனோட விதையும் இருக்குங்க. சந்தன மரத்தோட விதைங்க. நம்ம விதைகளை பார்த்துருக்க மாட்டோம், இப்போ பார்க்கலாம். டீக்கு விடுங்க, அதோட விதைங்க அது தெரியுதுங்களா, வித்தியாசமாக இருக்கா. இது ஒரு ரோஸ்வுட்டோட விதைங்க.
நம்ம இயற்கை தாய் கொடுத்த அந்த கொடைகளை எவ்வளோ அழகாக சேகரித்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. இது சீத்தா விதைங்க. சின்ன தெரியுதுங்களா? விதை வந்து பலூன் மாதிரி இருக்குங்களா, முடக்கத்தான் கீரை அதுங்க. இலாங்கு, வெண்கடம்பு, சில்க் காட்டன் ட்ரீங்க. இழந்த மரம் இருக்குங்களா, அதோட விதைங்க. கொய்யா விதைங்க. உங்கள் விதையும் கூட தயார் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சீமை அத்தியோட விதைங்க. அடுத்தது எல்லோ அரளி இருக்குல்ல, பொன்னரளி, அதோட விதை. அப்புறம் பிள்ளையார் கண்ணு, பிரம்மகமலம் சொல்லுவோம், அதோட இதோட விதைங்க. துளசி, ஊமத்து விதை, மாகாளி கிழங்கு, எல்லாருக்கும் தெரியும் மாசிக்காய் விதைங்க. கருந்துளசி விதைங்க. இந்த சைடு பாருங்கள், தெரியுதுங்களா? ஆவாரம்பூ சீடுங்க. ஜாதிக்காய். அப்புறம் இந்த பூந்தி கொட்டை இருக்குல்ல, அதோட விதை. அப்புறம் வந்து தேற்றான் கொட்டை சொல்லுவாங்களா, அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி அந்த கொட்டை வந்து அந்த காலத்தில் வந்து ஏரிகளில் வச்சுருப்பாங்க. அந்த குளத்து ஓரங்களில் இந்த மரங்கள் நடுவாங்க. ஏன்னா தண்ணி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணும், தண்ணி சுத்தமாக இருக்குங்க. அதோட விதைங்க. அடுத்து பார்க்க போகிறது முள் சீத்தா. இதாங்க. அடுத்து முள்ளு முருங்கையோட விதைங்க. அதிக்காய், கடுக்காய், அலஞ்சின்னு ஒரு மரங்க, அதோட விதைங்க. திரும்ப பார்க்க போகிறது குங்குலி மரத்தோட விதைங்க. நிறைய பேருக்கு தெரியாது, பார்த்துக்குங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச காப்பி கொடுங்க. இதுக்கு அடுத்து வருது தானின்ற மரத்தோட விதைங்க. இதே மாதிரியான நிறைய விதைகளை நம்ம இதுவரை பார்த்துடாத நிறைய மரத்தோட விதைகளை பத்திரமாக வச்சுருக்காங்க. இதை எப்படி நம்மளுக்கு விவசாயிகளுக்கோ இல்லை பொது மக்களுக்கோ கேட்டால் கொடுப்பாங்கன்னா, இது மார்ச் ஏப்ரல் மேயில் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்க்குற நாவலுங்க வந்து எட்டி மரத்தோட விதைங்க. வில்வம், இது மகா வில்வங்க. இப்போ தற்சமயம் வந்து செடி இல்லைன்னு சொன்னாங்க. செடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நிறைய விதைகள் இருந்ததுங்க. நம்ம நிறைய விதைகள் பேர் தெரியலங்க. பாருங்கள், இது சில்வர் ஓக்கோட விதைங்க. அடுத்தது புரச மரம். மகோன்னு சொல்லுவோம்ல, அதோட விதைங்க. மகோனின்றவங்க. பூவரசு, மலைவேம்பு, இலுப்பு மரத்தோட அந்த விதைங்க. இதே மாதிரி நிறைய விதைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவலெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை அத்திங்க, இதோட விதை தான் இப்போ பார்க்குறோங்க. அடுத்தது குருகத்தியும் இச்சி மரத்தோட விதையும் பார்க்கலாங்க. விதைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து செடி வகைகளையும் பார்க்கலாங்க. வெத்தலை, துளசி, நொச்சின்னு அந்த ஹெர்பல் சம்மந்தமான எல்லா ஐட்டங்களும் இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம சில செடிகளை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து வசம்புங்க. இது கோழிக்கொண்டை. இது வந்து ஒத்த அடுக்கு நந்தியாவட்டங்க. இப்போ பார்க்குறது கறிப்பழங்க, பழச்சக்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாத்தங்கங்க. இது வந்து எல்லோ கலர் பூ பூக்குங்க, அலமண்டான்னு பேர். இந்த மரம் வந்து முள்சித்த மரங்க. இது தாண்டிக்காய்.
அடுத்தது கற்பூரவள்ளியும் நாராயண சங்குன்ற செடியுங்க. இது ரெண்டுமே வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்க போகிறது அவக்கோட மரங்க. இலை பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது பால் சப்போட்டாங்க. மாதுளம்பழம், இது பலாக்கணுங்க. மாமரம் வந்து அல்போன்சா, லெமன் கிராஸுங்க. இது இன்னும் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. நம்ம சில இதை வாங்கியிருக்கோம். இது எப்படி வருதுன்னு நம்ம தோட்டத்தில் வச்சு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் அது காமிக்கிறேன். வனத்துறையினர் விவசாயிகளுக்கான விதைப்பந்துகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஏப்ரல் மேல வந்தோம்னா சீட்ஸ் வந்து கிடைக்குங்க. அதே நேரம் செடிகள் நாற்றுகள் வந்து எப்பவுமே இருக்குங்க. இது கொரியர்லேயும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மாணவர்கள் வந்து இது கண்டிப்பாக இது ஒரு முறை பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இதே மாதிரி வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் நன்றி.